ரயில்வேயில் வேலை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? அந்த வேலையில் எப்படி சேர்றது? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டியூப் சேனலுங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 24 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் வெறும் 53 சப்ஸ்கிரைபர் இருந்த நம்ம சேனல் இப்போ கிட்டத்தட்ட 230 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்கேங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரியும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியும் தான் நான் பேசியிருக்கேன். ஸோ பெரிய லெவலில் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். அந்த தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் பெரிய நிலைமையில் வளரணுங்க. அப்போ தான் நான் நினச்சது, அதாவது ரயில்வே பற்றின டீட்டெயில்ஸு நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுங்க. இந்த டைமில் இந்த வீடியோவை நான் எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, இது சரியான டைமுங்க. எல்லோரும் இப்போது 10th எக்ஸாம், +1 +2 எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ ரயில்வேயில் வேலைக்கு எப்படியாவது சேர்ந்து ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருக்கிறவங்க, ஒரு கனவோடு இருக்கிறவங்க, இல்லை நம்ம பசங்களை ரயில்வே வேலையில் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க பேரண்ட்ஸுங்க, இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ. ரயில்வேயில் வேலைக்கு சேரணுன்றது நிறைய பேருக்கு கனவாக இருக்கலாங்க. ஆனால் அந்த கனவை நிஜமாக்கிறதுக்கு நிறைய வழிங்க இருக்குங்க. ஆனால் நிச்சயமாக இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக 100% நம்ம சக்ஸஸ் ஆகிடலாங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஷார்ட் பீரியடில் ஒரு 3 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ நம்ம படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணி வேலை வாங்கணுன்றது 90% என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் எப்படி நெளிவு சுழிவோட ஒரு சில ஷார்ட்கட்ஸு இதெல்லாமே சொல்லியிருக்கேங்க. ஸோ அதுபடி பசங்க இப்போ +2 முடித்த உடனே அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அதுக்கான தேவையான கல்வி தகுதி அது இதுன்னு எல்லாத்தையுமே இப்பயே 1 by 1 பிளான் பண்ணிவிட்டு படிப்பை இதுக்காக அந்த கோலை நோக்கி நம்ம நகர்ந்து போகிற மாதிரி அப்படி பிளான் பண்ணோன்னா நிச்சயமாக 100% வேலை கிடச்சிருங்க. அதுக்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ நான் சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது இப்போ கரண்ட்டில் 10வது 12வது படிக்கிறவங்களுக்குங்க. ஏற்கனவே படித்து முடித்தவங்க, ஆல்ரெடி டிகிரி ஹோல்டர்ஸ், கையில் டிகிரி வச்சுருக்கவங்க என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவோட எண்டில் கிளியர் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஆனால் கிளியராக கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணால் போதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 10வது வந்திருக்க ஒவ்வொருத்தரும் முதல்ல தினமும் காலையில் தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரெண்டுமே படிக்க பழக்கம் இருக்கணுங்க. அதுவும் படிக்கிறது சும்மானா அப்படியே திருப்பி பார்த்துட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஃபுல்லாக டீப்பாக இன்க்ளூடிங் ஷேர் மார்க்கெட் டீட்டெயில்ஸு, வரி விளம்பரம் இதெல்லாம் வருதுல்ல, எல்லாத்தையும் படிக்கணுங்க. அடுத்தது அதே மாதிரி நியூஸு, தமிழ் நியூஸு, இங்கிலீஷ் நியூஸு, CNN, BBC இந்த மாதிரி எல்லாமே பார்க்குற பழக்கத்தை கொண்டு வரணுங்க. காரணம் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ தான் இன்றைக்கி என்னென்ன நடந்துகிட்ருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இன்றைக்கி நாட்டில் என்னென்ன, இப்போ யார் கரண்ட்லி, இப்போ யார் ரயில்வே மினிஸ்டர், அதே மாதிரி MOSRனா என்ன, எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரயில்வேஸு, அது எத்தனை பேர் இருக்காங்க. கேபினெட் ரயில்வே மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவருக்கு கீழே MOSRன்னு சில பேர் இருப்பாங்க. அது எத்தனை பேர், நம்ம ஸ்டேட்டுக்கு யார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நியூஸுங்க மூலயமாவும் பேப்பர் மூலயமாவும் தான் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மாற்றத்துக்குரியது, எப்போ வேணாலும் மாறிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க பேருங்க. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, எல்லா அதாவது உலக நியூஸுங்க எல்லாத்தையுமே நம்ம கரண்ட்டில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பர் அண்டு டிவி நியூஸ் பார்க்க சொல்கிறதுங்க. அடுத்தது 3வது முக்கியமாக யோகா அண்ட் தியானம், இது ரெண்டும் பண்ண பழகிக்குங்க. இது எதுக்காகனா, நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக வச்சுக்கும், மெயின் நம்ம மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாத்த விட நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குங்க.
இது எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. இப்போ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கோல் என்னன்றதை டிசைட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரயில்வேல டிரைவர் ஆகணும், அதாவது லோக்கோ பைலட் ஆகணும், ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஒருத்தருக்கு வந்து இல்லை நான் ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்னன்றதை முதல்ல நீங்களே சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதில் ஒரு சிலருக்கு நான் ரயில்வேல வேலை செய்யணும், ஆனால் எனக்கு எடுத்த உடனே நான் ஆஃபீஸர் ரேங்க்கில் தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ஆர் ஐஆர்எஸ்சியை டைரெக்டாக +2 முடித்ததுக்கப்புறம் டிகிரிஸ் இருக்குங்களே, மாஸ்டர் டிகிரி, அதில் பிஇ, எம்பிஏ, எம்ஏ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது போகிறது, அது ஒரு தனி ரூட்டுங்க. அந்த டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஆர்ஆர்பிக்கும் ஆர்ஆர்சிலையும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுன்றதுக்காக தாங்க. இப்போ உங்கள் கோல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அடுத்தது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ரயில்வே வேலைக்கு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்களோ அந்த கல்வி தகுதி நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ அந்த படிப்பு, ஏன்னா நீங்கள் இப்போ தான் +2 முடிச்சிருக்கீங்க. இப்போது அந்த படிப்புக்கு ஒரு ஐடிஐயோ, டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ, எம்ஏ, பிஏ, பிஎஸ்சி ஏதாவது ஒன்று சேரணும். அதுக்கு உங்களை முதல்ல தயார்படுத்திக்கணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குங்க. அந்த ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் எந்த வேலைக்கு ரயில்வேல ஆசைப்பட்டீங்களோ அந்த வேலைக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது லோக்கோ பைலட் சேஃப்டி கேட்டகரியில் இருக்க எல்லா ஜாபுங்களுக்கும் கண் பார்வையும் காது கேட்குறது ரொம்பவும் முக்கியம். இதில் யாருக்குன்னா குறைபாடு இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து லோக்கோ பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எக்ஸாமே பாஸ் பண்ணாலும் உங்களால் மெடிக்கல் தாண்டி வெளியே வர முடியாதுங்க. ஸோ அதனால் கோலை வந்து முன்னாடியே நீங்கள் சப்போஸ் கண் பார்வை உங்களுக்கு சரியில்லை, காது சரியாக கேட்காது அப்படின்னும்போது அந்த வேலையை விட்டுடுங்க, வேறு வேலைக்கு முன்னாடியே உங்களை தயார்படுத்திக்கங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட படிப்பை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ ரயில்வே வேலையில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 கேட்டகரி இருக்குது. சேஃப்டி கேட்டகரி இருக்குது, நார்மல் கேட்டகரி, அதாவது நான் சேஃப்டி கேட்டகரின்னு இருக்குது. இந்த சேஃப்டி கேட்டகரின்றது வந்து எல்லாமே வந்து முதல்ல எக்ஸாம் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சைக்கோ டெஸ்ட், இதெல்லாம் தாண்டினா தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு. இதில் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, சைக்கோ டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வந்துடுறதில்ல. அதனால தான் இந்த இவ்வளோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மெடிடேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேஷனாக உங்களுக்கு கை கொடுக்கும் பின்னாடி. அந்த ரீசனுக்காக தான். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கம்பல்சரி ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக பார்ப்பாங்க. A1 மெடிக்கல், A2 மெடிக்கல், A2 அண்ட் பிலோ, இது 3மே வந்து சேஃப்டி கேட்டகரியில் இருக்கணும். அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் என்னென்னன்றது A1, A2 இதெல்லாம் சொல்கிறியா, அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் படிப்படியாக உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிய வருங்க. இப்போதைக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சேஃப்டி கேட்டகரிக்கு போகிறவங்களுக்கு இது ரெண்டுமே எல்லா ஸ்டாண்டர்டும் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பக்காவாக இருக்கணும். இப்போது ரயில்வே வேலையில் நம்ம சேர்கிறதுக்கு கேட்வேன்னு பார்க்க போனீங்கன்னா ஆர்ஆர்பி, ஆர்ஆர்சி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், இது 2 தாங்க. இந்த 2 மூலயமா தான் நம்ம அப்ளிகேஷனு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் போஸ்டல் ஆர்டர்லாம் வச்சு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம போட்டு அவங்க கால் லெட்டர் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொசீஜரில் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இதில் ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்சியாக இருந்தாலும் சரி, 2 கேட்டகரின்னு இருக்குங்க ரயில்வே வேலையில். ஒன்று வந்து டெக்னிக்கல், இன்னொன்று வந்து நான் டெக்னிக்கலுங்க. அதே மாதிரி அந்த டெக்னிக்கல் கேடர்லேயே போனீங்கனாலும் 2 கேடர் இருக்கும். அதில் 2 பிரிவு இருக்கும். ஒன்று வந்து சேஃப்டி கேட்டகரி, ஒன்று நான் சேஃப்டி கேட்டகரி. இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போது ஆர்ஆர்பி டெக்னிக்கலில் வந்து என்னென்ன போஸ்ட் வருதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எஸ்எஸ்சி, ஜேஇ, ஏஎல்பி, கூட்ஸ் கார்டு, ட்ராக் மெயின்டெனர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெக்னிக்கலில் வருங்க. நான் டெக்னிக்கல்னு வரும்போது ஏஎஸ்எம், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், டிசி டிக்கெட் கலெக்டரு, அப்புறம் இசிஆர்சினா என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க்குங்க,
அப்புறம் கமர்ஷியல் கிளர்க்கு, இந்த மாதிரியான போஸ்டிங் இதெல்லாம் வந்து நான் டெக்னிக்கலில் வருங்க. இந்த மாதிரி போஸ்டிங்க்கு தான் அந்த படிப்பெல்லாம் முன்னாடி ஸ்லைட்லேயே கொடுத்துருந்தேன் பாருங்கள். இதுக்கெல்லாம் நான் டெக்னிக்கலுக்கு வந்து பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. ஆனால் டெக்னிக்கலுக்கு வந்து ஐடிஐ, டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தேவைப்படுங்க. இதில் சேஃப்டி கேட்டகரின்றது தனியாக வருங்க. மேலே இருக்க அந்த டெக்னிக்கல்லையே இந்த இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, அந்த எஸ்எஸ்சி ஜேஇலாம் ஒர்க் ஷாப்பில் வரும்போது அவங்கெல்லாம் நான் டெக்னிக்கலில் வருவாங்க. அதாவது டெக்னிக்கலில் நான் சேஃப்டி கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் அதுவே வந்து ஓப்பன் லைனில் எஸ்எஸ்சி ஜேஇ அப்படின்னு வரும்போது அவங்க வந்து சேஃப்டி கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்கங்க. இதுக்கான பயன்பாடு அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நீங்கள் போக தேவையில்லைங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் சேஃப்டி கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறீங்களா, அப்ளிகேஷன் வாங்கும்போது அதிலே போட்டிருக்கோம் எஸ்எஸ்சி சேஃப்டி கேட்டகரி, அதாவது எஸ்எஸ்சி பிவே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னாவே அது சேஃப்டி கேட்டகரி தாங்க. ஸோ நீங்கள் அது சூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. அதே மாதிரி அப்படி இல்லை, லோக்கோ பைலட்டு, கூட்ஸ் கார்டு, ட்ராக் மெயின்டெனர்ன்றது வந்து கிளாஸ் 4 இருந்தாலும் அவங்களும் வந்து சேஃப்டி கேட்டகரியில் தான் வருவாங்க. அவங்களுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 தாங்க இருக்கணும். A1 அப்படி இல்லைனா A2 பிலோ. இப்போது +2 முடிச்சிட்டிங்க. இப்போது காலேஜுக்கும் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலைக்கு என்ன படிப்பு தேவையோ அந்த படிப்பை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆர்ஆர்பி அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்சி. அதுக்கு என்ன ட்ரேடோ, நீங்கள் என்ன ஜாப் கேட்டீங்க, அதாவது உதாரணத்துக்கு ஏஎல்பின்னா ஏஎல்பிக்கான புக்ஸுங்க ஆர்ஆர்பியில் ஆர்ஆர்சிலேயோ நல்ல புக்ஸுங்க வாங்கிக்கிங்க. அது என்ன புக்ஸுன்றது வந்து நான் சொல்ல விரும்பலைங்க. அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் ஆகிடும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு குட்டி சேனலு, அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வேணான்றதுனால. சப்போஸ் பர்டிகுலராக வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மொபைல் நம்பரோடு கேளுங்க. நான் கண்டிப்பாக என்ன புக்கு என்ன ஆத்தரு நல்லா இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுபடி அந்த புக்ஸுங்களை வாங்கி வச்சுக்கிறீங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் காலேஜ் படிக்கிறத படிங்க. ஆனால் டெய்லி 1 hour அந்த ஆர்ஆர்பி புக்கு படிக்கிறதுக்கு 2 விதம் இருக்குங்க. அந்த புக்கை வந்து 2 விதமாக படிக்கலாம். ஒன்று புரிஞ்சு படிக்கிறதுங்க. புரிஞ்சு படிக்கிறதுனா என்னென்னா, உதாரணத்துக்கு H2O ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இது சேர்ந்தால் வாட்டர். ஸோ வாட்டர்னா H2O, அதை வந்து புரிஞ்சு படிக்கிறது. அப்படி இல்லை, H2Oனாவே வாட்டர் தான் அப்படின்றத பண்ணி படிக்கிறது, அதான் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அந்த புக்கை வந்து கண்டிப்பாக படிக்கணுங்க. அப்படி படிச்சுட்டு நீங்கள் அந்த புக்கை முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவை இருக்காதுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட அகாடமிக்ஸு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. முக்கியமாக வந்து ரயில்வேக்கு தேவை வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, இங்கிலீஷில் கண்டிப்பாக கிராமரும் கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனி மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் 15 மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 25 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜிகேக்கு இருக்கும். இது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் மேக்ஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொறுத்து தான் அது கொஸ்டின் பேப்பரே ஒவ்வொரு வாட்டியும் செட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறது அந்த புக்கை எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் மனப்பாடமாக தெரியணும். புரிஞ்சு படித்தாலும் சரி, இல்லை மக்கப் பண்ணி படிச்சிங்கனாலும் சரி. அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க. இந்த புக்கை வந்து படிக்கிறதுக்கான டெக்னிக்கு ஒன்றுமே இல்லைங்க. லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். வாரத்தில் 7 நாள், அந்த 7 நாளில் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தா போதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை படிங்க. ஸோ 5 நாளைக்கு படிக்கிறீங்க. சனிக்கிழமை நீங்கள் 5 நாள் படித்ததை உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். தப்பு இருந்ததுன்னா மறுபடியும் படித்து அந்த ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி மறுபடியும் நீங்களே அந்த டெஸ்ட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தோட முக்கியம், முதல் டெஸ்ட் பேப்பர்லேருந்து கடைசி டெஸ்ட் பேப்பர் வரைக்கும் ஃபைல் பண்ணி வைக்கணுங்க. அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கடைசியில் கை கொடுக்கும். அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ சனிக்கிழமை வந்து டெஸ்ட் வச்சு பார்த்துடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுடுங்க, எதுவுமே படிக்காதீங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்கணுங்க மைண்டுக்கு.
அதனால் அன்றைக்கி ஜாலியாக விளையாட போகிறது, இல்லை ஃபேமிலியோடு எங்கன்னா அவுட்டிங் போகிறது, அதெல்லாம் ஜாலியாக போங்க. ஸோ சண்டே எந்த ஆக்டிவிட்டீஸும் வேணாம். மறுபடியும் மண்டேலேருந்து உங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுறீங்க. உங்களோட காலேஜ் படிப்பு, அதே மாதிரி இதுக்கு படிக்கிறது, யோகா, மெடிடேஷனு, பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் பார்க்கறது, எல்லாமே ரெகுலராக இப்படியே வச்சிட்ருக்குங்க. இந்த புக்கை உங்கள் படிப்பு சப்போஸ் 3 வருஷம் படிப்பு படிக்கிறீங்க, அதுக்குள்ளேயே ஒரு வருஷத்துலேயே 6 மாதத்துலேயே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. திரும்ப திரும்ப படிங்க. ஆனால் இந்த புக்கை எப்போ முடிக்கிறீங்களோ, முடித்ததுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸுங்க வந்துகிட்டே இருக்குங்க ஆர்ஆர்பிலேருந்து. அதில் இந்த லோயர் வேக்கன்சி, நீங்கள் என்ன வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆரம்பத்தில், அந்த படிப்புக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியாது. காரணம், உங்கள்கிட்ட அந்த படிப்பை இப்போ தான் படிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கு லோயர் கிரேடில் 10th ஆர் +2 ஈக்குவலண்ட்டு அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துருந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதும் கம்பல்சரி அப்ளிகண்ட்டு. நீங்கள் ஃபார்மை நீங்களே தான் டவுன்லோட் பண்ணணும். நீங்களே தான் தப்பு இல்லாமல் அதை ஃபில்அப் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான், அது எத்தனை வாட்டியாக இருந்தாலும், இல்லை ஃபார்மை கிழிச்சு போட்டு மறுபடியும் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் எப்படி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் அப்ளிகண்ட்டே ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி போஸ்டல் ஆர்டர்லாம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். கால் லெட்ரு வரும். வந்த உடனே போங்க, எக்ஸாம் போய் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போனீங்கன்னா ஒரு சில பதட்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்றதை பார்த்துக்குங்க. ஃபெயில் ஆகிறத பற்றி கவலையே இல்லை. நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டா கவலையே இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் போய் ஜாயின் பண்ண முடியாது. பட்டு எதுக்காக அதை எழுத சொல்கிறேன்னா, அந்த எக்ஸாம் ஃபியர் கண்டிப்பாக போகணுங்க. அதனால் 1க்கு 2 எக்ஸாம் இல்லை, 3 எக்ஸாம் கூட அட்டன் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆனாலும் கவலை இல்லை. ஆனால் ரிப்பீட்டடாக அந்த லோயர் போஸ்ட்டுங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமும் எழுதிட்டே இருங்க. அதுக்குள்ளே உங்கள் படிப்பும் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டோட்டலாக தயாராகிடுவீங்க எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்க, 15 நாள் முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆர்ஆர்பியும் அதில் தான் முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆர்ஆர்பி புக்கில் ஃபுல்லாக ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க லாங் டேர்மாக. ஆனால் கடைசி 15 நாளில் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த 15 நாள் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ உங்களுடைய டெஸ்ட் பேப்பர் வச்சு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் கடைசி நேரத்தில் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேப்பருங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறது. ஸோ அதை வச்சு வெரிஃபை பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்து கிளாரிஃபை ஆனால் எக்ஸாமுக்கு இப்போ 15 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல் 10 நாள் ஃபுல்லாக அதை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கடைசி 5 நாள் எதுவுமே பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை பற்றி அதாவது ஆர்ஆர்பி சம்மந்தமாகவும் உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாகவும் எதுவுமே படிக்க வேண்டாம். பேலன்ஸ் இருக்க 5 நாள் ஃப்ரீயாக வெறும் டிவி பார்க்குறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நியூஸுங்க. ஆனால் நியூஸு பார்க்குறது அண்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறது எக்காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்தவே கூடாதுங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாளில் எக்ஸாம் போகிற அன்றைக்கி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு கை கொடுக்குங்க. அது மாதிரி இருந்துட்டு கடைசி 5 நாள் நல்லா ஃப்ரீயாக மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாமில் போய்ட்டு எதை பற்றியும் அவங்க என்ன படிச்சுக்கிறாங்க, மற்றவங்க என்ன புக் வச்சுருக்காங்க, அவங்களது என்ன ஆத்தர், அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. உங்களோட நீங்கள் என்ன புக்கை வச்சு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அவ்வளோதான். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இங்கே வீட்டிலேருந்து புக்ஸுங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வரைக்கும் படிக்கிறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷத்தில் இந்த 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷத்துலேயும் நீங்கள் படித்து எழுதி வாங்க முடியாத மார்க்கை கடைசியாக இருக்க அந்த 10 நிமிஷத்தில் உங்களால் வாங்கிட முடியாதுங்க. அதனால் வீட்டிலேருந்து எக்ஸாமுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான என்ன ஹெச்பியில் பென்சில் எடுத்துகிட்டு போகணும், எரேசர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி என்ன பென் எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு எக்ஸாமில் பால் பென்னு, ஒரு சில எக்ஸாமில் ஜெல் பென் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அதுக்காக தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து அப்ளை பண்ணுறதுல எல்லாமே உங்களை பண்ண சொல்கிறது. ஸோ அந்த டீட்டெயிலுங்கெலாம் தெரிஞ்சிச்சு.
அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எடுத்துகிட்டு போங்க. புக்கு எதுவுமே கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஃப்ரீயாக போங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு 1 ஹவர் முன்னாடி எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப லாங்கில் இருக்கவங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் லேட்டாக போனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு போங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக போங்க. உள்ளே எக்ஸாம் ஹாலுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் உள்ளே விடுவாங்க. போனீங்கன்னா அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர் யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. அழகாக முதல்ல மெயின் ஷீட் கொடுத்தாங்கன்னா அந்த கோடிங் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பக்காவாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முதல்ல எக்ஸாமை அட்டன் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். பார்த்த உடனே ஐயோ முதல் கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல எல்லாம் மறந்து போய்ட்டேன், அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் முதல்ல மார்க் பண்ணிவிட்டு வாங்க, அதாவது ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாமே ஏபிசிடி ஒரு கொஸ்டின்னா 4 ஆன்சர் இருக்கும், அதை நீங்கள் மார்க் பண்ணுற வேலை தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முதல்ல முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினை கடைசியாக வச்சுக்கிட்டு யோசித்து கரெக்டாக, ஒரு வேளை நம்ம டென்ஷனில் கூட மறந்துருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டோம், கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் நோட்டிங் ஷீட்டில் அந்த பேக்கில் ரஃப் பேஜ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்க்குறது, இல்லை ஃபார்முலா எழுதி பார்க்குறது, இல்லை யோசித்து டயக்ராம் எதனா போட்டு பார்த்து அதுக்கு எது பர்ஃபெக்ட் ஆன்சர். ஆனால் நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்காக தான் ஒன்று புரிஞ்சு படிக்கணும், இல்லை மக்கப் பண்ணி படிக்கணும். ஏன்னா இப்போ அந்த புக்குங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இருக்க அதே கொஸ்டின் 4வது பேஜில் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி இருக்கும், ஆன்சர் ஒரே ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த புக்கை மக்கப் பண்ணியாவது அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கணும்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க, இருந்துக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியலன்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து மார்க் மைனஸ் ஆகிடும். இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்றது தெரியலங்க. ஆனால் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரணம், நீங்கள் கிளாஸு எதுவும் போகணுன்னு அவசியம் கிடையாது, இந்த புக்ஸுங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ சொல்ல போகிறது நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்லங்க, ஏற்கனவே குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறதுன்னு. வேறு ஒன்றுமே இல்லைங்க, இதே ப்ரொசீஜர் தான். நான் இவ்வளோ நாள் நீங்கள் பேப்பர் படிச்சிங்களோ இல்லையோ, இனிமேலாவது டெய்லி பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் அகாடமிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகரி போகிறீங்களோ, அதாவது சேஃப்டி கேட்டகரியா இல்லை நான் சேஃப்டி கேட்டகரியா, டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கலான்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான புக்ஸை வாங்கிடுங்க. அந்த புக்ஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி படிக்கணுங்க. நீங்கள் இப்போது அவங்களுக்கு 2 வருஷம் படிக்க சொன்னேன், என்ன மட்டும் நான் எவ்வளோ நாளில் படிக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது வரப்போகிற செக்மெண்ட்டு, அதாவது இப்போது கையில் இப்போ ஜனவரி மாதமா ஜூன் மாதம் வரைக்கும் விட்டுருங்க. ஜூன் மாதம் வரைக்கும் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது அந்த புக்ஸுங்களை வாங்கிறீங்க, அவங்களுக்கு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணி படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் புரிஞ்சு படித்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், நீங்கள் ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் நீங்கள் அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அவங்க சப்ஜெக்டில். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் முடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக முடிக்கலாம். ஸோ அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் தகுதியானவரான்னு பார்த்துங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் திரும்ப சொல்கிறேன், மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தால் மட்டும் அந்த சேஃப்டி கேட்டகரிங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் எழுதுறது பெருசு இல்லை. சேஃப்டி கேட்டகரியில் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிடியூடு அண்டு சைக்கோ டெஸ்ட்டு தாண்டி வர்றதுன்றது ஒரு என்னன்னு சொல்கிறது, ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காரணம், பயணிகளோட சேஃப்டி அந்த அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்தியன் ரயில்வேஸு அவ்வளோ டஃப்பாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணால் தான். ஏன்னா
ஒரு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக இருக்கட்டும், லோகோ பைலட்டாக இருக்கட்டும், அவங்க அவங்க கையில் வந்து பல ஆயிரம் உயிருங்க இருக்குது இல்லையா? அதனால தான். ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த புக்குங்களை தரவாயிட்டீங்க அப்படின்னும்போது கரெக்டாக அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களே ஃபில் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நேரில் போட சொல்கிறாங்களா இல்லை இப்போ போஸ்டலில் அனுப்புகிறீங்களான்னு பார்த்துங்க. என்ன ஸ்டாம்ப்பு எல்லா டீட்டெயிலும் நீங்களே பண்ணுங்கள். எக்காரணத்துக்கு அந்த ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள். கால் லெட்ரு வரும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க. கால் லெட்டரில் சப்போஸ் எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆர்ஆர்பிக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ வந்து அந்த ப்ராப்ளத்துங்களை சால்வ் பண்ணிக்கிட்டு எல்லாம் தயாராகிக்குங்க. எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போது சென்னை ரீஜனில் இருக்கீங்களா? ஆர்ஆர்பி சென்னை இல்லையா? அதை தவிர்த்து நீங்கள் இப்போது மும்பை சென்ட்ரலில் வந்து ஒரு வேக்கன்சி வருது, நான் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரயில்வேயில் இப்போதைக்கு வேலை வாங்கிறத விட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது, ஐஆர்டின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர் ரயில்வே ட்ரான்ஸ்ஃபர், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முன்ன மாதிரி வந்து இப்போது அதனால தான் நார்த் இந்தியன்ஸ்லாம் அங்கேருந்து பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இங்கேருந்து 2 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை வந்து வேக்கன்சி ஆகிடும். அதுவும் அந்த பேனல் பீரியட் முடியாமல் மறுபடியும் ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைங்க வந்ததுனால ரயில்வே வாரியம் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல் கொண்டு வந்துட்டாங்க. 10 வருஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இன்டர் ரயில்வே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு ஐஆர்டிக்கு இன்டர் ரயில்வே ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து முதல்ல வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணணும் த்ரூ ப்ராப்பர் சேனலில், சாங்ஷன் ஆகணும், அப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஓஓ போடுவாங்க, அதாவது ஆஃபீஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 13-14 வருஷத்துக்கு ஆகிடுங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்ய போகிறீங்களோ அதை உறுதி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. அப்போது நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து இப்போது சதர்ன் ரயில்வே சென்னை டிவிஷனில் கொடுத்துட்டாங்கன்னா 10 வருஷ காலம் நீங்கள் சென்னையில் தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும். அதுக்கு நடுவில் வந்து உங்களால் மியூச்சுவல் வேணால் ட்ரை பண்ணலான்றாங்க. அது வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனலில் நீங்கள் இன்டர் ரயில்வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணுன்னா மினிமம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனே அப்ளை பண்ண முடியும். அதை பார்த்துக்குங்க. இல்லை என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரினா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெரிஞ்சிடுங்க. ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 100 வேக்கன்சி இருக்குன்னா 20 வேக்கன்சி சதர்ன் ரயில்வே சென்னை டிவிஷனு, பாலக்காடு டிவிஷனுக்கு இவ்வளோ, மதுரை டிவிஷனுக்கு இவ்வளோ, சேலம் டிவிஷனுக்கு இவ்வளோ, ட்ராண்டம் டிவிஷனுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி டிவிஷன் வைஸு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது சதர்ன் ரயில்வே, இப்போ நம்ம வந்து சதர்ன் ரயில்வேக்காக சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நான் போட்டிருக்க வீடியோ வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் உள்ள எல்லோரும் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேங்க. ஆனால் யாராக இருந்தாலுமே சரி, இப்போது காஷ்மீரில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து இப்போது இங்கே சென்னை டிவிஷனுக்கோ இல்லை இங்கே கர்நாடகாவுக்கோ அப்ளை பண்ணி வராங்கன்னா அவங்களால இனிமேல் வந்து 10 வருஷத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண முடியாது. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம்னு வச்சுக்கிங்களேன், எப்படியும் ஒரு 13 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே பாதி பேருக்கு சர்வீஸே முடிஞ்சிடும் இல்லையா? ஏன்னா எல்லோரும் 18 வயசில், இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு கரெக்டான ப்ரிப்ரேஷனில் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக நான் அந்த 42 வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஏற்கனவே முடித்தவங்க ரொம்ப வருஷமாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30 வயசு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு 35 வயசு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மீதி 25 வருஷம்தான் சர்வீஸு. ஸோ 15 வருஷம் நீங்கள் ஒரு இடத்துலையே போயிடுச்சுன்னா மீதி அங்கே போகிறதுக்குள்ளே உங்களோட சீனியாரிட்டி எல்லாமே இங்கே லூஸ் ஆகிடும்.
ஸோ அங்கே போகிற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நிறைய லாஸ் வரும். அதான் ஃபினான்ஷியல் லாஸஸ் நிறைய வரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட ஹோம் டவுனுக்கு ரிலேட்டடான டிவிஷனோ ஜோனலோ பார்த்து அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் வராங்கன்னா இனிமேல் அவங்களாலையும் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. அதுக்காக தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இனிமேல் யார் வந்தாலும் அவங்களால 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊருக்கு அவங்களால திரும்பி போக முடியாது. அப்படி போனோன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும் அவங்க. அதனால் மற்றவங்கள பற்றிலாம் கவலையை விட்டுருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஜென்யூனாக அப்ளை பண்ணுங்கள், ஜென்யூனாக எக்ஸாம் எழுதுங்க. முக்கியமாக நம்ம ஹோம் டவுன் நம்ம ஜோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்துன்னா நான் சொன்னதில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என் மேலே தப்பு இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணி நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரீச் ஆகணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசங்க இப்போது +2 முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குங்க. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. சீக்கிரமாகவே நம்மளோட அடுத்த வீடியோ வந்து ஒன்று ட்ராவல் வீடியோவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டூர் சம்மந்தப்பட்டதாக இருக்குங்க. ஏன்னா வெக்கேஷன் வருது இல்லையா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கங்க.